என்ன சொன்னாங்க அஞ்சலியோட அம்மா? என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ண எனக்கு தெரியும்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னா பரவாயில்லைங்க. சதீஷ் சொன்னதே அவங்க திரும்பி சொல்றாங்க. நம்ம வீட்டு முன்னாடி கார் நின்னதுனால அந்த காரை நாம தான் பாம்பு செட் பண்ணுமா? அவங்க சொன்னா அது உண்மையாயிடுமா? அதுக்காக நீயே இடிஞ்சு போய் உட்காரணும். நான் எனக்காக கவலைப்படலைங்க, அஞ்சலிக்காக தான். வேணாம் செல்லுமா, மறுபடியும் தொடங்காத. நாம தான் முடிவு எடுத்துட்டோம்ல. இனி அடுத்தவங்களுக்காக மண்டையை உடைச்சுக்க வேண்டாம். ஃபோன் பண்ணி வளகாப்பு பண்ணுன்னு சொல்லிட்டல, அது வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல அஞ்சலி ஆச்சு, அவங்களாச்சு. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சொல்லப்போனா என் பேச்ச மீறினதுக்காக நான் அஞ்சலி கூட பேசவே கூடாது. ஆனா நான் இன்னும் ஏன் அவளுக்காக வருத்தப்படுறேன்னா, அதுக்கு காரணம் அவ கர்ப்பிணியா இருக்கிறதா. பிரசவங்கிறது மறுபிறவி மாதிரி. இதே நிலைமையில நான் இருந்தப்ப எனக்கு என்னென்ன உணர்வுகள் இருந்துச்சு. நான் மயக்கமா விழுந்து கிடந்தப்ப கூட யாடி மனசு உங்களை தேடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தானே அஞ்சலி சதீஷுக்காக ஏங்கிட்டு இருப்பா. சரி, அதுக்காக நீ என்ன பண்ண முடியும்? எனக்கும் அஞ்சலிக்கும் இதுல எந்த தொடர்பும் இல்லைன்னு சதீஷுக்கு புரிய வச்சுட்டா அஞ்சலி வாழ்க்கை சரியா போயிடல. இதெல்லாம் நீ ஏற்கனவே சதீஷ்ட சொன்னது தானே? உண்மைதான். ஆனா அன்னைக்கு அவன் இருந்த நிலைமை வேற. எதுவுமே அவன் மனசுல ஏறி இருக்காது. ஏங்க, நாம ஒரு தடவை 2 பேருமா போய் அவனை சந்திச்சு பேசிட்டு வந்துடலாமா? ஏங்க, நான் திரும்ப திரும்ப சத்தியத்தை மீறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வேற வழியே இல்ல. ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. சரி, நேர்ல போக வேண்டாம், போன் பண்ணலையாவது பேசலாம்ல. இதுதான் கடைசி முயற்சிங்க. அப்படியா? சரி, போன்ல பேசு. ஆனா சதீஷ் கிட்ட வேண்டாம். அப்பா யாரு? பேசு. சதீஷ் கிட்ட இல்லாம பேசு. ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனியா? என்னங்க, யாருன்னு சொன்னா தானே நான் பேச சொல்றேன்ல. பேசு பேசு. போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? யார் லைன்ல? யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ, நான் செல்லம்மா பேசுறேன். ஓ, செல்லம்மா. என்ன திடீர்னு? அந்த ஆரடி மனுஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் அத பத்தி பேச வரல. என் வீட்ல இருந்து போன சதீஷ் கார்ல பாம்பு வெடிச்சது இல்ல, அத பத்தி பேசணும். உங்களுக்கு வேணா 2 வேற வேறையா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஒரே லிங்க், ஒரே மோட்டிவ். சரி, அப்படியே வச்சுக்கங்க. ஆனா அந்த வெடிகுண்ட காருக்குள்ள எப்படி வந்துச்சு, யார் வச்சாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்விய நீங்க என்ன கேக்குறீங்க? கார்ல பாம்பு எதுக்காக வைக்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த டார்கெட் சதீஷ். பாம்பெல்லாம் கரெக்டா தான் செட் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, துரதிருஷ்டவசமா டிசி அவரோட பொண்டாட்டியும் மாட்டிட்டாங்க. இதே திரும்ப திரும்ப போலீஸ் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கோம். பாம்பு வச்சது யாரு, என் வீட்டு முன்னாடி இருந்த கார்ல பாம்பு யார் வச்சாங்கன்னு இதெல்லாம் கண்டுபிடிங்க. என்ன செல்லமா, உத்தரவு போடுறீங்களா இல்ல சவால் விடுறீங்களா? நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறீங்க? நான் உத்தரவும் போடல, சவாலும் விடல. நீங்க எப்படியாவது கண்டுபிடிங்க. ஒரு அப்பாவி பொண்ணு மேல அநியாயமா பழி விழுது. உங்களை நீங்களே அப்பாவின்னு சர்டிபிகேட்லாம் கொடுத்துக்கிறீங்க. நான்சென்ஸ். நான் என்ன சொல்லலைங்க, என் கவலை எல்லாம் அந்த அஞ்சலி பத்தி தான். நான் தான் பாம்பு வச்சேன்னு நீங்களும் அந்த சதீஷ் நினைச்சா அதை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லை. ஆனா அநியாயமா அஞ்சலி மேல சந்தேகப்பட்டு சதீஷ் அவளை தள்ளி வச்சிருக்கான். இதுதான் என்னுடைய வேதனை. நீங்க எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிங்க, சதீஷ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க. நீங்க அஞ்சலியை சந்தோஷமா வாழ விடுங்க.
கண்டுபிடிப்பேன் செல்லம்மா. யாருக்காக இல்லைனாலும் அஞ்சலிக்காகவாது காருக்குள்ள யாரு பாம்பு வச்சாங்கன்னு நிச்சயமா கண்டுபிடிப்பேன். சார், சிவரஞ்சனி உங்களை கமிஷனர் பார்க்கணும்னு சொல்றாரு. எனிதிங் அர்ஜென்ட்? ஆமா, அந்த டிசி சேதுபதி பாம்பிளாஸ் கேஸ்ல புதுசா ஒரு டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. இப்பதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சீக்கிரமா போங்க. கமிஷனர் கிட்ட இந்த கேஸ் பத்தி பேசி உடனடியா ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே. நான் நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்கவே மாட்டேங்குது. நடத்தி காட்டுறேன் பாரு. வந்துட்டார். ஏகே, உங்களை நான் எப்ப வர சொன்னேன், இப்ப வரீங்க? 24 மணி நேரமும் பிசினஸ் பிசினஸ் அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி? வீடுன்னு ஒண்ணு இருக்கு, பொண்டாட்டி புள்ளைன்னு இருக்காங்க, ஞாபகத்துல இருக்கா? ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்களே, வந்து பார்க்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்ப கூட முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க பாதியில விட்டுட்டு தான் வந்திருக்கேன். உனக்காக இல்ல, என் பொண்ணை பாக்குறதுக்காக. எப்படி இருக்கா? ட்ரிப்பை என்ஜாய் பண்ணால? இது பாருங்க ஏகே, வெளியிலயோ கடத்தெருவுக்கோ போனா புருஷ பக்கத்துல இருந்தாதான் பொண்டாட்டி சந்தோஷப்படுவா. அது எனக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு பார்த்தா என் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல. ஏய், இது பார், நீ அவளை குழப்பாம இரு, அவ நிம்மதியா இருப்பா. ஏகே, என்ன? நான் கொஞ்சம் பேசணும். என்ன புதுசா பாம்பு வச்சிருக்க? ஏகே, அஞ்சலிக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு 9வது மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வளகாப்பு நடத்தணும். வளகாப்பா? வளகாப்ப பத்தி உனக்கு தெரியுமா? நீ தான் கிளப்புக்கு போறவளாச்சே, உனக்கு யார் அதை பத்தி சொன்னது? என்ன ஏகே, நீங்க சொல்றத பார்த்தா வளகாப்பு விஷயமா யாரோ எனக்கு போன் பண்ணி சொல்லி நான் உங்ககிட்ட கேக்குற மாதிரி இருக்கு. இந்த பாரு, இது உன் யோசனையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க யோசனையா இருந்தாலும் சரி, வளகாப்பெல்லாம் இந்த வீட்டுல நடக்கவே கூடாது. ஏன்? நான் 4 பேரை கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறதுக்காக வளகாப்பு நடத்தணும்னு சொல்லல. 4 பேர் வந்து வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறா தான் நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. அதுக்காக தான் வளகாப்பு நடத்தணும்னு சொல்றேன். அப்படியா? அப்படின்னா ஏதாவது கோயிலுக்கு போ, இல்ல அநாத ஆசிரமத்துக்கு போய் அன்னதானம் பண்ணு. 4 பேராவது வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க சதீஷை பத்தி அஞ்சலி கிட்ட பேசி அவ மனசு வேதனை படுற மாதிரி நடந்துக்காத. ஆமா டாடி, எனக்கு வளகாப்பெல்லாம் வேண்டாம். இவ ஒருத்தி, நான் யாரையும் சந்திக்க விரும்பல. தயவு செஞ்சு எனக்கு வளகாப்பெல்லாம் வேண்டாம் டாடி. ஏய் அஞ்சலி, அஞ்சலி அழாதம்மா, உனக்கு வளகாப்ப நடத்த மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அடுத்த மாசம் நம்ம 2 பேரும் ஃபாரின் போறோம். ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 3 மாசம் அங்கேயே இருப்போம். நீ அங்கேயே குழந்தைய பெத்து எடுக்கலாம், யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. எல்லாத்தையும் முடிச்சிட்டு இங்க வந்து சந்தோஷமா நீ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். சதீஷும் கூட்டு போலாம் டாடி. அவன் உயிரோட இருந்தா பாப்போம். டாடி, என்ன சொல்றீங்க? அஞ்சலி, உள்ள போ. அம்மா, உள்ள போமா. ஏகே, நீ என்ன சொன்ன தெரியுமா? வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட அவ புருஷன் செத்துருவான்னு சொல்ற. நீ எந்த அர்த்தத்துல சொன்ன? சொல்லு ஏகே. என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சவனுங்க ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. அதனால சதீஷும் செத்துருவான்னு சொன்னேன். அது எப்படி கரெக்டா சொல்ற? விதி கரெக்டா நடந்தேதான் தீரும். ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை சதைச்சாங்களே, அவங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும்?
கடவுள் தண்டிக்கிறார். சரி ஏகே, இதுக்கு பதில் சொல்லு. சதீஷ் சாகிறது விதின்னா ஃபாரின் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரலாம்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என் பொண்ணோட டெலிவரியை முடிச்சிட்டு வரலாம்னு சொன்னேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லு. அஞ்சலிக்கு பிறக்க போற குழந்தையாவது உயிரோட இருக்குமா இருக்காதா? இத பார் மது, எதுவும் நடக்கும். அது நம்ம கையில இல்ல. எதுவும் நடக்கலாமா? எதையும் நடக்க விட மாட்டேன் ஏகே. நான் வளகாப்பு நடத்துவேன். நான் சதீஷை கூட்டிட்டு வந்து உங்க எல்லார் முன்னாடியும் வளகாப்பு நடத்துவேன். அப்பதான் இந்த மதுமிதா யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மாப்ள, மாப்ள, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னது இது? அம்மா பேசிட்டே இருக்காங்க, நீங்க எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன சண்டை போட வந்தீங்களா? இல்ல வாழ்க்கை கூட கெஞ்ச வந்தீங்களா? பின்னாடி போட்டோல மாலையோட ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க யார் ஞாபகம் இருக்கா? உயிரோட இருந்தப்ப அக்கா அக்கான்னு கொஞ்சிட்டு இப்ப உள்ள வந்த அப்புறம் ஒரு தடவையா திரும்பி பாத்தியா? பாக்கல. இல்ல, நான் உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல அப்படியே உள்ள வந்துட்டேன். அதனால்தான் அக்காவை கவனிக்கல. நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அந்த யோசனையில இருந்ததுனால அக்காவை கவனிக்காம வந்துட்டேங்க. மாப்பிள்ள, எதுக்காக நடந்த விஷயத்தையே பேசிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கைய அஞ்சலியோட வாழ்க்கைய அழிக்க பாக்குறீங்களா? இது பாருங்க, பாண்டிச்சேரியில என்ன சொன்னீங்க? நான் சுத்தமா அஞ்சலியை வெறுக்கல, அவ மேல எனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஆனா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் அஞ்சலியும் மாத்தி மாத்தி போன் போடுறோம், நீங்க போனை எடுக்கவே இல்ல, கட் பண்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சும்மா தொடர்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஊர்ல இருந்து வரும்போதே என் போன் தொலைஞ்சு போச்சு. வேற போன் வாங்க வேண்டியது தானே? நான் யாருக்கு போன் பண்ண போறேன்? அண்ணி இறந்துட்டாங்கன்னு முடிவாய் போச்சு. அண்ணன் இறந்துட்டாரு, ஆனா பாடி கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேதனை யாருக்கும் வரக்கூடாது. வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இவளை சந்திச்சதுதான். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? அஞ்சலி உங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கா, அது உங்களுக்கு புரியலையா? அஞ்சலி தேடி பிடிச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவளை கெடுத்தது யாரு? இத பாருங்க. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவர் ஏதோ வேதனையில பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க கூடாத சூழ்நிலையில சந்திச்சோம். உங்களை பழி வாங்கணும் தான் செல்லம்மாவை ஏமாத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போகும்போது கூட நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப நீங்க என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என்ன சமாதானப்படுத்தினீங்களோ, அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்தோமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அது ஒரு வாரமோ 10 நாளோ, அந்த வாழ்க்கை என்ன மொத்தமா மாத்திடுச்சு. இப்ப நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். நம்ம குழந்தை நல்லபடியா வளர்க்கணும்னா நீங்க என் கூட இருக்கணும்.
நம்ம குழந்தை பொறுக்கும் போது அது ஒரு அப்பாவை நீங்க எடுத்து கொஞ்சணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன கை விட்டுடாதீங்க. வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம். வாங்க. கைய விடுறி. மாப்ள மாப்ள என்ன மாப்ள? நீங்க எதுவும் பேசாதீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு வசனமா பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்லமா. சதீஷோட காரு உங்க வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா நின்னு இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்த டிசி அந்த கார் அங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு. கார்ல பாம்பு இருந்திருக்கு, வெடிச்சிருக்கு. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. கார்மெண்ட்ஸ் அது இதுன்னு செஞ்சு கொடுத்துருக்காருல, அதை மறுபடியும் வாங்க சொல்லு. அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். என்னைக்கு அந்த செல்லம்மா நடு தெருவில் நிக்கிறாளோ அன்னைக்குதான் நீயும் நானும் சேர்ந்து வாழ முடியும்.